वटवृक्ष पहादन गाट, वटवृक्ष पहादन गाट, स्वामी चातात अकल कोटात, छत्र छायाति छत्र छायाति, नरसिंह सरस्वती औदुंबरी विलसति, नरसिंह सरस्वती औदुंबरी विलसति, तो वेद घोषनाद च, तो वेद घोषनाद च, मंडपी श्रींच मुखी पंडितांच, होत से नित्य, पुरविती मनोरथ स्वामी समर्थ सत्य, पुरविती मनोरथ स्वामी समर्थ सत्य, वटवृक्ष पहादन गाट, रुद्राक्ष मालही गळा, रुद्राक्ष मालही गळा, गंध साटिला मस्तकी मुकुट, रत्नाने जटित सुवर्णमय कांती, सुवर्णमय कांती, ते सिंहासनी श्री दत्त प्रभु विलसती, ते सिंहासनी श्री दत्त प्रभु विलसती, वटवृक्ष पहादन गाठ. வணக்கம். இப்பொழுது நான் பாடியது என்னுடைய மதிப்புக்குரிய பக்தராஜ் மகாராஜ் அவர்கள் மராத்தியில் இயற்றிய ஒரு பஜன். வட்டவிருக்ஷம் தான் வடவால மரம் என்று நாம் சொல்லக்கூடிய வட்டவிருக்ஷம், அதன் கீழ் அமர்ந்து இருக்கக்கூடிய சுவாமி சமர்த்தரை பற்றியும் தத்த பிரபுவை பற்றியும் தத்தாத்திரேயரை பற்றியும் ஆன அற்புதமான ஒரு அழகான பாடல் இது. இதை எதற்காக இங்கே சொல்லுகிறேன் என்றால், ஒரு கிராமம், மராட்டி ஏன் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மகாராஷ்டிரா போகும்பொழுது ஒரு கிராமம் வைங்களேன், அங்க ஒரு 100 ஆண்டுக்கு மேலான ஒரு ஆலமரம், அங்கதான் தங்குவேங்கிறார் அவர் மகாசாமி. இங்கே தங்கிடலாம் அப்படிங்கிறார். அங்க சௌகரியமே இல்லை, பில்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் ஒண்ணு, மரம் மட்டும்தான் இருக்கு, இங்கேயே தங்கலாம். அப்போ கூட வந்தவங்க சொல்ல, இது கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டோம்னா, ஒரு 2 மைல் நடந்தோம்னா இன்னொரு கிராமம் இருக்கு, அங்க ஒரு கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில் இருக்கு, அங்க தங்கிக்கலாம். இங்கே தங்க, இன்னைக்கு இங்கதான் நம்ம தங்குறோம் அப்படிங்கிறாரு. அதுக்கு காரணம் ஒண்ணு என்ன சொல்றாரு பாருங்க. அதுதான் நான் இங்க வந்திருக்கேன் தெரிஞ்சு இந்த ஊர்ல இருக்கிற, இந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் அந்த குடிசையை திறந்து போட்டு என்ன பார்க்க வந்திருக்கா, நான் இங்கதான் தங்குவேன். அதான் ஏழை பங்காளன்கள், குடிசையை திறந்து போட்டு என்ன பார்க்கணும்னு வந்திருக்கா, நான் இங்கதான் தங்குவேன். ஒரு நாள் முழுக்க அங்க தங்குறார். இந்த ஆலம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கிராமம், அதிகமான ஜனங்கள் இல்லாத ஒரு பிரதேசம், 100 ஆண்டுக்கு மேல் வளர்ந்திருக்கின்ற ஆலமரம், விழுதுகளை தருவதும் தாய்மரம்தான், விழுதுகளால் நிற்பதும் தாய்மரம்தான் இல்லையா? சனாதன தர்மத்தையே இது பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு என்னுடைய இந்த கவிதை வரிகள். விழுதுகளை தருவதும் தாய்மரம்தான், விழுதுகளால் நிற்பதும் தாய்மரம்தான். எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. அப்பேற்பட்ட இந்த ஆலமரத்தினுடைய நிழலிலே, இவர் ஆலமரத்தின் நிழலிலே அகிலத்தை ஆள வந்த ஜோதி உட்கார்ந்திருக்க கூடியதாக இந்த காட்சி அமைந்திருக்கும். எவ்வளவு அழகா இருக்கும். இதை பார்த்தவர்கள் பாக்கியவான்கள் இல்லையா? அந்த ஊர் ஜனங்கள் பாக்கியவான்கள், கொடுத்து வைத்தவர்கள். ஆனா ஒரு நாள் தான் அங்க தங்குறார். தங்கிட்டு மறுநாள் அங்கிருந்து நம்ம இப்ப கிளம்பணுங்கிறார். இப்ப கேட்கிறார் ஒருத்தர், அவ்வளவு பிடிவாதமா இங்கதான் தங்குவேன்னு சொல்லிட்டு உடனே இங்க கிளம்பு, ஒரு நாள் இந்த ஜனங்களுக்காக நம்ம தங்கணும், ஆனா அதுக்கு பிறகு நம்ம ஏன் இங்க தங்கக்கூடாதுன்றது காரணம் சொல்றார். இந்த ஆலமரத்தை நம்பி எத்தனையோ பறவைகள் இருக்கின்றன. இப்ப நம்ம இங்க கூட்டமா இருக்கிறதுனால இந்த பறவைகளுக்கு தொந்தரவு, they get disturbed. அதே மாதிரி இந்த ஆலமரத்தின் நிழலுக்குத்தான் இந்த வெயிலுக்கு ஆடு மாடுகள் ஒதுங்கும். இப்ப நாமெல்லாம் இங்க உட்கார்ந்து இருப்பதனால, இங்க கூடி இருப்பதனால அதுகளுக்கு இடம் கிடையாது, வேற இடம் நோக்கி அது போகும். இந்த ஜனங்களுக்காக நம்ம ஒரு நாள் தங்கலாமே தவிர, மற்றபடி இந்த நிழல், இந்த மரம் நமக்கு சொந்தம் அன்று. இது பறவைகளுக்கும் ஆடு மாடுகளுக்கும் சொந்தமானது. அவர்களுடைய வாழ்க்கையில் இடையூறாக நாம் இருக்கக்கூடாது, அவர்களுடைய சுகங்களில் நாம் குறுக்கே வரக்கூடாது என்பதனால் நம்ம அடுத்த ஊருக்கு போவோம். என்ன அழகான ஒரு காட்சி பாருங்க, என்ன அருமையான கருத்து. எவ்வுயிரும் தன்னுயிராய் மதிக்கின்ற பாங்கு. மூணையும் மதிச்சாரா? ஊர் ஜனங்களையும் மதிச்சார், அவங்க பறவைகளை மதிக்கிறார், ஆடு மாடுகளை மதிக்கிறார். பறவைகளுக்கு வீடு, ஆடு மாடுகளுக்கு ஒதுங்க இடம்,
ஊர் ஜனங்களுக்கோ தரிசனம் என்கின்ற பாக்கியம், மூன்றையும் கொடுத்து விட்டு அவர் பாட்டுக்கு அவர் கிளம்பி விட்டார். அதான் ஒரு ஞானியினுடைய அழகு, ஒரு யோகியினுடைய அழகு, அன்பு உள்ளத்தினுடைய வெளிப்பாடு இப்படித்தான் இருக்கும். அப்போ ஒரு முறை நம்ம பார்த்திருக்கோம், கிரேக்க நாட்டு அரசியும் இளவரசியும் இவரோட மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள். அப்படி அந்த கிரேக்க இளவரசி ஐரீன் நினைக்கிறேன் பேர், சரியாதான் IRINE ஐரின் சொல்லணுமா ஐராயின் சொல்லணுமா தெரியல, ஐரின் வச்சுப்போம். அவர்கள் பால் பவுடர் டின் நிறைய அனுப்புகிறாங்க. இந்த வேத பாடசாலையில் குழந்தைகள்லாம் இருக்கும், அதுக்கு தேவையாக இருக்கும், சத்துணவாக இருக்கட்டுமேன்னு அனுப்புகிறாங்க. இந்த தகவல் சொல்கிறார். ஆனால் ஒருத்தர் சொல்கிறார், கேட்குறாரு, இது மெஷினை வச்சு கரப்பாலோடா வலிக்காதோ அதுகளுக்கு? நம்ம கோனார்க்கு மாட்டினுடைய சுகம் துக்கம் தெரியும், கோனார் கறக்கும் போது மாட்டுக்கு வலிக்காதுரா அப்படிங்கிறார். அப்போ ஒருத்தர் சொல்றார், அது கூட பரவாயில்ல சுவாமி, இது பலவிதமா இந்த பாலை பதப்படுத்தி அப்புறமா இந்த பவுடர் ஆகுறது, கறவை அதிகமா இருக்கணும், இந்த மாடு அதிகமாக கறக்கணுங்கிறதுக்காக மாட்டுக்கு மாமிசமே கொடுக்குறா சுவாமி, எலும்பை பொடிச்சு அதை உணவாக கொடுத்து, மீன் துகளை அதை பொடிச்சு உணவாக கொடுத்து, அதனால அது பதறி போய்டார் சுவாமி, இதுக்கு பசுவுக்கா அப்படி பண்றான், பசுவுக்கா அப்படி பண்றான்ட்டு பதறி போய்டார், எப்படி சாப்பிடும், இது அந்த பாலாக இருக்குமோ தெரியாது, ஆனா அந்த சந்தேகம் வந்துட்டு இதை வேத பாடசாலைக்கு கொடுக்காது அப்படிங்கிறார். அப்போ ஐரீனுக்கு பதில் எழுதணும், நீ அனுப்பிய பால் பவுடர் டின்களுக்கு நன்றி, ஆனால் இவையெல்லாம் இப்போது இங்கேயே கிடைப்பதனால் இனிமேல் அனுப்ப வேண்டாம்னு பதில் அனுப்புறார். ஏன்னா நாகரிகம் பாருங்க, ஏன்னா ரொம்ப அவர்கிட்ட பக்தியா இருக்கிறவங்க, அவங்களுக்கு இது தெரியாது, இப்படி ஒரு நிலைமை இருக்கும் அவங்களுக்கு தெரியாது, இதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்றது அவளுக்கு தெரியாது. ஆனா எவ்வளவு அழகா நாசுக்காக பதில் எழுத சொல்றார், நீ அனுப்பிய பால் பவுடர் டின்களுக்கு நன்றி, ஆனால் இவையெல்லாம் இப்போது இங்கேயே கிடைப்பதனால் மீண்டும் இதை அனுப்ப வேண்டாம் அப்படின்னு பதில் எழுதுறாரு. இதுதான் எவ்வுயிரும் தன்னுயிராய் மதிப்பது அப்படின்னு. சென்னையில் நம்ம IIT இருக்கு பார்த்தீங்களா, IITயில் ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோவில் இருக்கு, தெரியும் தானே? அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம், சுவாமி வரார், பெரியவள் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடக்கிறது, எல்லாரும் கலைஞ்சு போறாங்க. அப்போ அந்த IIT சேர்ந்தவர்களுக்கு இவர் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசை. அவர் நடக்க ஆரம்பிச்சிடுறார். நடக்க ஆரம்பிக்கிற நல்ல ஒரு மேடான ஒரு புல்வெளி, புல்லில் அப்படியே போர்த்தின மாதிரி ஒரு மேடான வெளி, அங்கே உட்காந்துக்கிறார். அங்கே உட்காந்து இவளுக்கு குஷி, ஆமா கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமா, பேசின்னு இருக்கலாமாங்கிற மாதிரி உட்கார்றாரு. அப்போ அந்த ஜனங்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், எவ்வளோ ஒரு பாக்கியமாக அவங்க அதை நினைச்சிருப்பாங்க. உட்கார்ந்த போது மான்கள் இருக்கு இல்லையா IITயில், இந்த மான்கள் இவர்கிட்டயே வருது, இவர் பக்கத்துலேயே மான்கள் அந்த புல்லை திங்குது, இவர் எப்படி பார்க்கறது. அப்போ சொல்றார், இது பார்த்தியா, மானுக்கு கண்ணு ரொம்ப அழகு, மான் பியூர் வெஜிடேரியன், வேற எதையும் சாப்பிடாது இல்லையா அப்படிங்கிறார். மனோவேகம் அப்படிங்கிறார், மான் வேகம் மனோவேகம் அப்படிங்கிறாரு. அது சொல்லிட்டு இப்படி திரும்புறாரு, முயல்கள் வருது பாரு, அவரை சுத்தி எல்லாம் வருது, முயல்கள் வருது. முயல்கள் வந்தோடனே சொல்றார், முயல்கள் பார்த்தியோன்னும் அது எப்படி எடுக்கணுமா, காதை பிடிச்சுதான் தூக்கணும், தூக்கிறதா இருந்தா காதை பிடிச்சுதான் தூக்கணும், இல்லைன்னா அதுக்கு வலிக்கும். நம்மளை காதை பிடிச்சு தூக்க முடியுமோ, நமக்கு வலிக்கும். ஆனா காதை பிடிக்காம தூக்கினா அதுக்கு வலிக்கும். இந்த இனப்பெருக்கம் செய்யறதுலயே முயலும் எலியும் தான் ரொம்ப பிரசித்தி அப்படி சொல்லி சிரிச்சுக்கிறார். ரொம்ப ஒரு முயல் ஒரு வருஷத்துல 40 குட்டி கூட போடுமா சொல்றா. 2 வருஷத்துல 40 குட்டி கூட போடுமா முயல்கள் அப்படின்ட்டு. இன்னொன்னு, அது உட்கொள்கின்ற உணவை காட்டிலும் வெளிப்படுத்துகிற மலம் அதிகம், அப்படி ஒரு கணக்கு இருக்கு. முயலை பத்தி இப்படி தகவல்களா சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அப்புறம் குதிரை சத்தம் கேட்கறது, ஏதோ ஒரு வண்டி போறது வச்சுங்க, அதை பார்த்து, ஓ குதிரை பார்த்தியோனோ, குதிரை 4 காலில் நிற்காது, கொஞ்சம் கவனிச்சு பாரு, 3 காலில் தான் நிற்கும், ஒரு கால் தரையில பாவாது, கவனிச்சிருக்கியோ அப்படிங்கிறாரு. அப்புறம் மணல்ல புரண்டு தான் தன்னுடைய உடம்புனுடைய அசதியை அது தீர்த்துக்கும். எல்லாரும் அரேபிய குதிரைன்னா ரொம்ப வசதியா சொல்றாலே தவிர, நம்ம குதிரை ஒன்றும் சலைச்சது கிடையாது. நம்ம குதிரைக்கு தெய்வாம்சம் இருக்கு. அதனால்தான் தசரதருடைய மனைவிகள்லாம் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணும்போது குதிரையை வழிபட்டா அப்படின்னு. அப்புறம் இந்த முருகன் கோயிலை சொல்லி அங்க பாத்தியா அந்த சிற்பத்தை, அந்த அந்த சாரதி நிக்கிற அந்த தோரணையும்
அந்த குதிரையும் இந்த கயிறுனுடைய முறுக்கும் சிற்பத்துல எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா அப்படிங்கிறார். இன்னொன்னு தெரியுமா, இந்த ரதத்துல முந்தியெல்லாம் குதிரைகள் பூட்டுவாளே, அந்த குதிரைக்கு சாரதியினுடைய மனம் எப்படிங்கிறது செயல்படுங்கிறது புரியும். அப்படி இப்படி வரிசை. அப்புறம் மாணிக்க வாசகர் பார்த்தியணும், குதிரை வாங்கறதுக்கு தானே பணத்தை வாங்கிட்டு புறப்பட்டார். அப்புறம் அதுல தான் கோயில் கட்டிட்டார், தான் ஆவுடையார் கோயில், இன்றைக்கு பிரசித்தி பெற்ற ஆளுடையார் கோயில். அது ஆவுடையார் கோயில் சொல்றோம் நம்ம. இதெல்லாம் இந்த மாதிரி கதைகள் சொல்லிக்கொண்டே போகிறார். எவ்வளவு இதை எவ்வுயிரும் தன்னுயிராய் எப்படி இதை தெரிஞ்சிட்டு இருப்பார்? இதான நம்ம கேள்வி. ஓயாம ஒரு மடத்தினுடைய அதிபதியாக இருப்பவர், நாள்தோறும் நிறைய நியம நிஷ்டைகள் அனுஷ்டித்தவர், பூஜைகள் செய்தவர், எத்தனையோ மக்களை சந்தித்து கொண்டிருந்தவர், விடாமல் எத்தனையோ பேருக்கு தீர்த்தம் பிரசாதம் கொடுக்கக்கூடியவர். இப்படித்தானே அவருடைய வாழ்க்கை இருந்தது. இதையெல்லாம் எப்படி அவர் தெரிந்து கொண்டிருப்பார்? இதுதானே நம்முடைய கேள்வி. எனக்கு என்ன பதில் தோன்றுகிறது தெரியுமா? எல்லா உயிரும் தன் உயிராய் மதிப்பவனுக்கு எல்லா செய்திகளும் சேருகின்றன தெரியுது. இப்போ நம்முடைய கண் பார்வைக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு இல்லையா, 180 degrees ஒரு ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி திறந்தாலே எல்லாம் பார்க்கிறோம்ல. இங்க இருக்கோம் இல்லையா, அங்க இருப்பதை பார்ப்பதற்கு நமக்கு முயற்சி ஏதாவது தேவைப்படுகிறதா? எந்த முயற்சியும் இல்லாமல் கண் திறந்த காரணத்தினாலேயே அந்த கண்ணுக்கு என்ன ரேஞ்சோ அந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு பதிகிறது அல்லவா? அது மாதிரி எவ்வுயிரும் தன்னுயிராய் மதிக்கின்ற மனதில் எல்லா செய்திகளும் தானாகவே சேரும். இன்னொன்று, அகன்று விரிந்திருக்கின்ற சித்தம், அதிலே எல்லாமே பதிவாகும். சரியா வச்சுக்குவோம். எவ்வுயிரும் தன்னுயிராய் மதிப்பவனுக்கு எல்லா செய்திகளும் எந்த அறிவும் தானாகவே சேரும். அகன்று விரிந்திருக்கின்ற சித்தம், சிவமயமாய் இருக்கின்ற சித்தத்தில் எல்லா விஷயங்களும் தானாகவே தம்மை பதிப்பித்துக் கொள்ளும் என்று நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு மகா வாக்கியம் என்ன என்று பார்ப்போமா? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 வாழ்க்கை பயன்கள்ங்கிறார் இந்த புருஷார்த்தத்தை. அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் 4 வாழ்க்கை பயன்களில் இன்பத்தை மட்டும் தேடி அதற்காக பொருளுக்கு அலைந்து கொண்டிருக்கிறோம் நாம்ங்கிறார். எப்படி இப்ப அறம் விட்டுட்டோம், மோட்சத்தை விட்டுட்டோம், வீடை விட்டுட்டோம், இன்பத்தை மட்டும் தேடி பொருளுக்காக மட்டுமே நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். Among righteousness, wealth, pleasure and liberation, we seek only pleasure and chase money for fulfilling our desires. இன்பத்தை மட்டும் நாடி அதற்காக பொருளுக்காக அலைந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே சுரீர்னு கணத்துல அடிச்ச மாதிரி இருக்கு இந்த வாக்கியம். அறத்தை விட்டுட்டோம், வீடு விட்டுட்டோம். அறத்தை விட்டா வீடு கிடைக்காது. இப்போ அறம், பொருள், இன்பம், வீடு என்பதுல அது ஒரு வரிசை கிரமம் இல்லை. முதல்ல அறம், அப்புறம் பொருள், அதுக்கப்புறம் இன்பம், அதுக்கப்புறம் வீடு. ஐயோ, அப்படி இல்லவே இல்லை. அறத்தின் மூலம் பொருள், அறத்தின் மூலம் இன்பம், அறத்தின் மூலமே வீடு. ஸ்பிரிச்சுவாலிட்டி cannot have any conflict with morality என்பார் என்னுடைய குருநாதர். மேக் யுவர் மில்லியன்ஸ் within the framework of தர்மா என்பார் என்னுடைய குருநாதர். அறத்தின் மூலம் பொருளீட்ட வேண்டும், அறத்தின் மூலமே இன்பம் தூய்க்க வேண்டும், அறத்தின் மூலமே வீட்டை நாட வேண்டும். மற்றவர்களை நசுக்கிவிட்டு ஏதோ யோக ஆற்றலை வளர்த்து கொண்டு நான் வீடு பெற முடியாது, எதையும் பெற முடியாது. இந்த வீட்டில் இருந்தபடியே அந்த வீடை அடையலாம் என்பதை வள்ளுவரும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிறார். இதனால அறவை நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ, நம்ம எங்க வைத்திருக்கிறது பிரகிருதி, நம்ம எங்கே வைத்திருக்கிறது விதி, நம்ம எங்கே வைத்திருக்கிறான் இறைவன், எந்த நம்பிக்கையோ உங்களுக்கு அந்த நம்பிக்கையின் படி எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்குரிய நம்முடைய பங்களிப்பு என்ன, நம்முடைய கடமைகள் என்ன, அப்படி பார்த்து பண்றதுதான் அறம். அவ்வளவுதான். Locate yourself in the cosmos. எங்க, where you are placed in life. Accordingly, understand your role play and then discharge your responsibilities righteously. இதுதானே அறவழி நடப்பது. ஆனா நம்ம என்ன பண்றோம், எது நிலை இல்லையோ அந்த நிலையற்ற இன்பத்தை அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பொருளை நாடுகிறோம். We chase money for fulfilling our desires. That is why we are always in despair. That is why we are in misery. We are never peaceful. We are never happy because we chase money for fulfilling our desires. அதல்லாமல் தார்மிகா இருக்கணும். அறவழியில் நின்று பொருளீட்டுவோம், அறவழியில் நின்று இன்பம் துய்ப்போம், அறமே கதி என்று இருப்போம். கட்டாயம் இந்த வீட்டில் இருக்கும் பொழுதே அந்த வீட்டை அடைவோம். அதற்கு உத்தரவாதம்
அறவடிவான நம்முடைய காஞ்சி மகாமுனிவர் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.